ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, நீங்க தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக மட்டும் இருந்து பாருங்க. சோதனை, வேதனை, கஷ்ட நேரங்கள்லாம் கஷ்டமா தான் இருக்கு, நான் இல்லைங்கல. ஆனா அவர் உங்க கூட இருப்பார், உரிமை தந்திருக்கார், நீ என்னுடைய. அவருடைய நாமத்து நிமித்தம் பாதுகாப்பார், அவருடைய உடன்படிக்கை நிமித்தம் அவரை பாதுகாப்பார். அடுத்து அந்த உரிமை இருக்கார். நம்ம தேவனுடையவர். 91 சங்கீதம் 4 வசனம் வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். பாருங்க, செட்டைகளின் கீழ் பறந்து அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போக வரும்போது அந்த கோழி என்ன பண்ணுது, தன் சிறகை விரிச்சு குஞ்சுகளை எல்லாத்தையும் உள்ள வச்சு, அந்த குஞ்சுகளுக்கு ஒன்றும் தெரியாது, மேல ஒன்றும் பார்க்க தெரியாது. தேவன் அப்படிப்பட்ட பாதுகாவலை தரக்கூடியவராக இருக்கிறார். 17 சங்கீதம் 8 வசனம், அங்க கண்மணி போல கண்மணின்னு சொல்லும் போது நீங்க பாருங்க, அது தேவன் விசேஷமா நம்மளை படைச்சிருக்காங்க. இந்த கண் என்ன செய்யுது பாருங்க, நம்மளை அறியாமலேயே நம்மளை பாதுகாக்கக்கூடியது. ஒரு சின்ன தூசி தூரமா வர்றதுக்கு முன்னாடியே தானாவே முடியும், அதாவது நொடி பொழுது பாதுகாவல். அப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பை தரக்கூடியதான் நம்முடைய தேவன். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். பாருங்க, எவ்வளவு திரளான எதிரிகள் வந்தாலும் கோட்டை சுவர் பெருசா இருந்துச்சுன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது, எதிரிகளால் உள்ள நுழைய முடியாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு கோட்டையும் அரணுமாகவே நமக்கு இருக்கிறார். 121 சங்கீதம் 5 வசனம் வாசிங்க. அங்கே நிழலா இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். பாருங்க, நிழலை குறித்து சொல்லும் போது எப்படிப்பட்டதா ஒன்று இருக்கு, நம்ம எங்கதான் ஓடுனாலும் நம்ம கூடவே வரும், ஒட்டிட்டே இருக்கு. தேவனும் அவருடைய பாதுகாவலும் பாருங்க அப்படிதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம உணர்றது கிடையாது. 3 விதத்தில் அவர் நம்மளை பாதுகாக்கிறார். உடலை பாதுகாக்கிறார், நோய் வராம, வியாதி வராம, வந்தாலும் அதுக்கு ஒரு விடுதலை தந்து. அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க, இதே ஆபத்துகள் இல்லை வேற ஆட்கள் மூலம் சில தீங்குகள் நமக்கு சரீரத்துல வராது, இந்த உடலை பாதுகாக்கிறார். அடுத்து இந்த மனதை பாதுகாக்கிறார். குழப்பங்களும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது ஆறுதலான வார்த்தைகளை தந்து சமாதானத்தை தந்து நம்மளை பாதுகாக்கிறார். அடுத்து என்ன, ஆத்மாவை பாதுகாக்கிறார். அந்த ஆத்மா பாவத்தில் விழாத ஒன்றும் இருக்க அவர் நம்மளை பாதுகாக்கிறார். இனி வேற என்னென்ன விதத்துல எல்லாம் பாதுகாக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்த ஆபத்துகள்ல இருந்து பாதுகா, நமக்கு தெரியும் இந்த ஆபத்துகள் இதெல்லாம் வருது அப்படின்னு. அப்போ அதை நாம் அறிஞ்சு அதுல இருந்து நம்மளை என்ன பாதுகாக்கிறார். தெரியாத ஆபத்துகள் உண்டு. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாதான் தெரியும், அந்த ஆக்சிடென்ட் நீ ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் ஆக்சிடென்ட் வராமலே பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பாரு, பஸ்ஸுக்கு கரெக்டாக ஓடி போவோம், அந்த பஸ்ஸு போயிருக்கும், நம்ம மனசுக்குள்ளெல்லாம் திட்டுவோம், ஐயோ இதுக்காண்டி இவ்வளோ ஓடி வந்தோமேனு. திடீர்னு பார்த்தா அது எங்கேயாவது அங்கே ஆக்சிடென்ட் ஆகி 2 ஏதாவது காரியம் முடிஞ்சிருக்கு, கை கால் முறிஞ்சிருக்கும். அப்போ நினைப்போம், ஐயோ ஆண்டவனை பாதுகாத்தார். அப்படி நமக்கு தெரியாத விதத்திலேயே தேவன் நம்மளை பாதுகாப்பார். அடுத்தது என்ன செய்வார்னா, நம்மோடு இருந்தே நம்மளை பாதுகாப்பார். அப்படி என்ன நம்மோடு நம்மளை பாதுகாப்பார்னா, சில நேரங்களில் நம்முடைய யோசனைகள் தப்பா இருக்கும், நம்முடைய ஆசைகள் தப்பா இருக்கும். அப்போ நமக்குள்ள இருந்து நம்மளை எச்சரித்து, இதனால நீ அழிஞ்சு போகாதேன்னு சொல்லி நமக்குள் இருந்தே நம்மளை பாதுகாப்பார். அப்போ உடலை பாதுகாக்கிறாரு, மனதை பாதுகாக்கிறாரு, ஆத்மாவை பாதுகாக்கிறாரு. அது எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாருன்னு பாருங்க. நமக்கு தெரிந்த ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறாரு, நமக்கு தெரியாத ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறாரு, நமக்குள்ள இருந்தே நம்மை பாதுகாக்கிறார். ஏன்னா மனுஷனுடைய சிந்தனை தான் ஒரு மனுஷனை வழிநடத்துது. அந்த சிந்தனை அந்த மனுஷனை தாறுமாறா வழி நடத்தும் போது அந்த மனுஷன் அதுக்கு அடிமையாகும் போது என்ன ஆகுது, அவன் கெட்டு போறான். அப்ப எச்சரித்து உணர்த்தி வழி நடத்தக்கூடியவரா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது என்ன, பாவம் செய்யாதுங்க, பரிசுத்தமா இருங்க. அடுத்தது என்ன பண்ணணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை இன்னும் அதிகமா விசுவாசிக்கணும். என்னானாலும் யோபுவை போல அவர் என்னை கொண்டு போட சித்தமா இருந்தார். ஒரு காலம் அந்த விசுவாசத்துக்கு கீழே வந்துடாருங்க. அடுத்த காரியம், நீங்க கீழ்ப்படி, வேதத்துக்கு கீழ்ப்படியணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில வீழ்ச்சி வராது, அந்த பாதுகாவல் நிலையானதாகவே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல கடைசியா பொறுமை. சில நேரம் தோணும், தேவன் என்ன மறந்துட்டாரோ, தேவன் என்ன கைவிட்டுட்டாரோ. அந்த நேரம்லாம் யோசேப்புடைய வாழ்க்கை நினைச்சிடுங்க, சிறைச்சாலையில் தான் மனுஷன் இருக்கான். வேதம் சொல்லுது, தேவன் அவனோடு கூட இருந்தார். அதனால பொறுமை ரொம்ப அவசியம்.